வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நோ ஆனியன், நோ கார்லிக் டொமேட்டோ சட்னி பண்ண போறோம். இந்த தக்காளி சட்னி வந்து நம்ம எல்லா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். அதே நேரம் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சட்னி வந்து நம்ம பர்ஃபெக்டா பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து சாதமா மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த தக்காளி சட்னி ஈஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாசனை வந்து இந்த சட்னியில் சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தை வந்து நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் மிச்சம் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயே நமக்கு போதும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியணும். அப்படி பொரியாமல் அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சாச்சு. வெந்தயம் நல்லா வாசனை வருது. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பருப்பு இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது 5 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், பருப்பு நல்லா செவந்தாச்சு, மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த 1/4 கிலோ தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே சாப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் இந்த சட்னியோட கலர் வந்து ரொம்ப நல்லா வரும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்ப்போம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வந்து சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தோல் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வதங்கணும். ஒரு சின்ன கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சூடு நல்லா ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்த பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாமே சூடு ஆறியாச்சு. இப்போ இதை கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி நல்லா சூடு ஆறியாச்சு. இதையும் சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நைஸாக அரைச்சாச்சு. இந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸே போதும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ தாளிச்சிடலாம். இப்போ சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு அதே கடாய் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணுன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை தாளிப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இந்த சட்னியை வந்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கிறதுனால தான் இந்த சட்னி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம 1-2 நாளே இந்த சட்னி வந்து யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா தாளிக்கிறதுலேயும் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நான் இன்னைக்கு சேர்த்த மாதிரி போட்டால் போதும். ரொம்ப வதக்க வேண்டியதும் இல்லை. இல்லை நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சுப்போம், ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஜாஸ்தி ஆட் பண்ணி இந்த சட்னியை வந்து நல்லா எண்ணெய் மிதந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு 2 நாளில் வந்து இந்த சட்னி வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். அதனால் நான் ரொம்ப அதிகமாக வதக்கலை. இதோட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நோ ஆனியன், நோ கார்லிக் தக்காளி சட்னி சர்விங்க்கு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து இட்லி. அதுக்கு தொட்டுக்கிறது தான் நான் இந்த தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இந்த இட்லியோட மட்டும் இல்லை, எல்லா டிஃபனோடையும் இது சூப்பராக செட் ஆகும். வாங்க இந்த இட்லியோட இந்த தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பார்க்கும்போதே செம சூப்பராக இருக்குல்ல, அருமையா இருக்குங்க. லேசா அந்த புளிப்பு, தக்காளியோட புளிப்பு இருக்கு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்தனால கொஞ்சம் இனிப்பு, மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக தானே போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் காரம், எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, லேசா சாப்பிடும்போது நரன்னு வாயில வரும்போது அதுவும் ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க எப்பயும் சாப்பிடுறதோட 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த சட்னிக்காக. கண்டிப்பா இந்த சட்னியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.